சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. யோவான் 14:27. பலவித காரியங்களின் மூலமாக உங்களுடைய இருதயத்திலே கலக்கம் இருக்கிறதா? இப்படி நடந்து விட்டதே, இப்படி நடந்து கொண்டிருக்கிறதே, இல்லை இப்படி நடந்து விடுமோ என்ற எதிர்மறையான எண்ணங்களால் குழம்பி காணப்படுகிறீர்களா? அப்படி என்றால் அன்பரே, இன்று ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தேவையானது ஒன்றே ஒன்றுதான், சமாதானம். அந்த சமாதானத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறார். இந்த சமாதானம் தெய்வீக சமாதானம். உலகத்தில் நடக்கிற காரியங்களை குறித்தோ நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை வைத்தோ கிடைக்கிற சமாதானம் இல்லை. இந்த சமாதானம் தெய்வீக சமாதானம், நிரந்தரமான சமாதானம். நம் இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு வாக்களிக்கப்பட்ட நம்முடைய சமாதானம், நமக்கு சொந்தமான சமாதானம். விசுவாசத்தோடு இந்த சமாதானத்தை பெற்றுக் கொள்வோம். அன்பின் பரமதகப்பனே, பல சூழ்நிலைகளின் காரணமாக சமாதானத்தை இழந்து காணப்படுகிற எங்களுக்கு சமாதானத்தை தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.